இரவுல படுக்கையில சிறுநீர் கழிக்கக்கூடிய தன்மை வந்து சில நேரங்கள்ல அவங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை வந்து ஏற்படும். இப்படி பெட்வெட் பண்றது நார்மலா அப்படின்னா இதை வந்து நம்ம பெரிய நோயாவோ இல்ல வந்து ஏதோ குறைபாடாவோ நம்ம ஃபர்ஸ்ட் அணுகக்கூடாது. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக நிறைய பேருக்கு வந்து இரவுல படுக்கையில் சிறுநீர் கழிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கும். இது சில பேர் அவங்களுக்கே முடியாது, நிறுத்தணும்னு நினைச்சாலும் முடியாது. சில நேரங்களில் அவங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்திடும். இப்படி பெட்வெட் பண்ணுறது நார்மலா அப்படின்னா, யூஸ்வலா 5 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 15% பேருக்கு வந்து இரவு வந்து சிறுநீர் கழிப்பது குவைட் காமனான ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் சில பேருக்கு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் 15 வயது வரைக்கும் இருக்கும், அப்புறம் இருக்காது. ஸோ இப்படி இருப்பதற்கு மெயின் காரணம், நிறைய பேர் இது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஏதோ ஒரு நோய் போல. அதெல்லாம் அது நோய் எல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்க. அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மூத்திரப்பை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், கொள்ளளவு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அந்த டென்ஷன் அப்படிங்கிறது தாங்க முடியாமல் யூரின் வந்து இதாயிருக்கும். இன்னொரு சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப அதிக அளவு சிறுநீர் வந்து நைட் வந்து தேங்கி இருக்கும். அது அவங்க எடுத்த உணவின் மூலம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, சில குழந்தைகளுக்கு வந்து என்னன்னா நைட்டு தான் ஏதாவது அந்த தூங்குறப்ப வந்து அப்பதான் பாலோட என்னென்னமோ இனிப்பா இருக்கிறதெல்லாம் போட்டு, இன்னைக்கு நிறைய விற்கிறாங்களே ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு, அதை போட்டு கலந்து கொடுக்குற பழக்கம் சிலர் குடும்பத்தில் இருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா, யூஸ்வலா கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தி ஆனாலே அவங்களுக்கு ஒரு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இல்லை 2.5 மணி நேரம் கழிச்சு சிறுநீராக வெளித்தள்ளக்கூடிய தன்மை வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால சிறுநீரா வந்து வெளிப்படும். இதுதான் வந்து மேஜர் ரீசனா வந்து இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம பெரிய நோயாவோ இல்லை வந்து ஏதோ குறைபாடாவோ நம்ம ஃபர்ஸ்ட் அணுகக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்த அளவு தூங்குறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்திற்கு முன்னாடியே உணவு, குடிக்கிறது எல்லாவற்றையும் நம்ம முடிச்சிடணும். அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி கடைசி உணவு வந்து அதிக இனிப்புள்ள உணவா வந்து இல்லாமல் இருக்கிறது நல்லது. அது பழங்களானாலும் சரி, நைட்டு மாம்பழம் சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணிங்கன்னா அந்த இரவுல இதாக இருக்கிறது குறையும். ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எழுப்பி எழுப்பி ஒரு பிரேக் விட்டு நம்மளே வந்து அந்த குழந்தைகளை வந்து சிறுநீர் வந்து கழிக்க வைக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர், ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறப்ப தான் அற்புதமான ஒரு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டாச்சி நீங்கி. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தொட்டாச்சி நீங்கி தெரியும். இந்த தொட்டாச்சி நீங்கி எல்லாதும் தொட்டாச்சி நீங்கி இலை, வேர், இது ரெண்டுமே இது ஓவராலாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னிக்கு ரொம்ப நல்லது. யூஸ்வலாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இது நல்லது. அது மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலும் இது நல்லது. அந்த மூத்திர பை இருக்கு பார்த்தீங்களா, பிளாடரோட டென்ஷனை வந்து சீராக வந்து வைக்கும். அதே மாதிரி இதை வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு மூலிகை. யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல தசோவாயுன்னு இருக்கு, அதில் கீழ்நோக்கு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பாதிப்பு இருந்ததுன்னா அப்படின்னா இந்த மாதிரி யூரின் வராமலும் சில பேர் கஷ்டப்படுவாங்க, தன்னை அறியாமல் யூரின் போகிறதும் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த அற்புதமான மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டாச்சி நீங்கி. ஸோ இந்த தொட்டாச்சி நீங்கியை வந்து நம்ம என்ன செய்யணும், பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் காலை மாலை ஒரு 2.5 டீஸ்பூன் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெந்நீரில் கலந்து எடுக்கணும், இல்லை பாலில் கலந்து எடுக்கணும். ஸோ இரவு பாலில் எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய பால் வந்து எடுக்கக்கூடாது. சும்மா ஒரு 30 இல்லை 40, மேக்சிமம் 50 ml வெது வெதுப்பான பாலில் வந்து இது ஒரு 2.5 டீஸ்பூன் கலந்து குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நிறைய மார்க்கெட்ஸ்லேயும் வந்து தொட்டாச்சி நீங்கி சூரணங்கள் வந்து விற்குது. ஸோ நீங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இரவு நேரத்தில் பெட் வெட்டிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இது குழந்தைகள் இருக்கனால யூஸ்வலாக அந்த ஏஜில் மற்ற ஸ்கின் ப்ராப்ளம் அந்த இதுக்கெல்லாம் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில குழந்தைகளுக்கு அவர்களுக்கே தெரியாமல் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன அப்படின்னா, நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி யூரின்ல மைக்ரோ ஆல்புமின் மட்டும் ஒன்று பார்த்துக்கோங்க. அது நார்மலாக ஒரு 30-20க்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் இதை அட்வைஸ் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்க மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை எடுக்கணும். நன்றி.